ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளாஸ் கிளம்பிட்டேன். இன்றைக்கி வந்து ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போகணுன்னு இருந்தது. ஏன்னா ப்ளவுஸ் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் ஆட்டோவில் தான் போகணும். ஏன்னா பஸ்ஸில் போனால் கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் ஆட்டோவில் போனேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது, அப்படி தான் போகணுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ வந்து நான் வேறு பிளேஸில் ஸ்டாப் பண்ண சொன்னேன். பட் வேறு பிளேஸில் பண்ணிட்டாங்க. பட் பரவாயில்ல, அங்கேருந்து நான் போயிட்டேன் கிளாஸ்க்கு. ஏன்னா அந்த சைடில் இருந்து கூட கிளாஸ் போகலாம். அதுக்கப்புறம் கிளாஸ் போயிட்டேன். அங்கே பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லோரும் ப்ளவுஸ் வந்து ஹாஃப் முடிச்சிருந்தாங்க, நான் முடிக்கல. அதுக்கப்புறம் ஒர்க் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒர்க்னா, தம்பி வந்து ஊருக்கு போயிட்டுருந்தான். அதனால் அவனை வந்து ட்ராப் பண்ணணும்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட் போகணுன்னு ஆச்சா. பஸ் ஸ்டாண்ட் போனேன். அங்கே போயிட்டு இருக்கிற ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சில திங்ஸ் வந்து வாங்கணுன்னு இருந்தது காய்ஸ். அப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பாப்பாவுக்கு ஸ்கூலில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வாங்குறதுக்கு போயிருந்தேன். ஸோ இதுதான் அந்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம், கிளாத்து அந்த மாதிரி வாங்கணுன்னு இருந்தது காய்ஸ். ஸோ வாங்கினேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சமோசா வாங்கிட்டு வர சொன்னாங்க, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக வந்து கிளாஸ் போனேன். ஏன்னா ½ வந்து சொல்லிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஹவர் ஆச்சு, 2 ஹவர் ஆச்சு. எனக்கு பயம் ஆகிடுச்சு. அப்புறம் மேம் திட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு பஸ்ஸு பார்த்தா ஹெவி க்ரௌட் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் டயர்ட் ஆகிட்டேன். இருந்தாலும் எனக்கு சீட்டும் கிடைக்கல. சரி பரவாயில்ல, ஏதோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கிளாஸ்க்கு போயிட்டேன். லன்ச் டைம் முடிஞ்சிருச்சு. எனக்கு ஃபுட்டே கிடைக்கல. ஆனால் அதுக்கு கிளாஸ் போகிறதுக்கு பிஃபோர் நீங்கள் திங்ஸ் வாங்கினல அது எல்லாம் வச்சுட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா மேம் பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க தானே. ஸோ அதனால் ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு நான் கிளாஸ்க்கு போனேன். கிளாத்து அந்த ஃப்ரேம் எல்லாம் வச்சுட்டு போயிட்டேன். தெரிஞ்ச அக்கா செம்மையாக பேசுவாங்க. அந்த அக்காக்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் கிளாஸ்க்கு போயிட்டு இருந்துட்டு மேம் வந்து சார் வந்து எல்லாம் சொல்லி கொடுத்தது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டே வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் இதுதான் லைஃப், என்ஜாய் பண்ணிட்டு தான் ஆகணும். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு லைஃப். போகிற மாதிரி நம்மளும் போகணும், ஓகேவா? ஸோ அப்புறம் என்னாச்சுன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. நானும் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வரணும்னு இருந்துச்சு. ஆனால் ப்ளவுஸ் ஒர்க் முடிக்கல. ஸோ அதனால் அகைன் ஆட்டோ. இப்படி தான் அமௌண்ட் போயிட்டுருக்கு. பட் அமௌண்ட் வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எனக்கு ஏதாச்சும் ஜாபும் கிடைக்க மாட்டேங்குது. நீங்களாச்சும் ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் கைஸ், ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பை கைஸ், லவ் யூ ஆல்.